எனக்காக பொருந்தேனே எனதழகா. முடியாது அர்ஜுன், நீ என்ன சொன்னாலும் முடியாது அர்ஜுன். மா என்னம்மா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா. டேய் அர்ஜுன், என்னடா இது? எனக்குமே நீ எடுத்த முடிவுல கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லடா. என்னடா இது திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? அதானே, இவ்வளோ நாள் சென்னையில தானே அர்ஜுன் வேலை பார்த்தேன். இப்போ என்ன திடீர்னு பெங்களூருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருக்க? எனக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை அர்ஜுன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாத. ஐயோ ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் பெங்களூர் போயே ஆகுமா? முடியாது முடியாது முடியாது. நீ என்ன சொன்னாலும் இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது அர்ஜுன். அத்தை என்னாச்சு அத்தை? வாடா அபிமா, நீ இது கேளுடா. அர்ஜுன் இவ்வளவு நாள் சென்னையில உள்ள ஹாஸ்பிட்டல்ல தானடா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு பெங்களூர்ல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறேன்னு சொல்றான்டா அபிமா. என்னத்த சொல்றீங்க அர்ஜுன்? அத்தை சொல்றது உண்மையா? ஆமா விடாலிங், பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தாங்க. அதான் அங்க போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கேட்டி அபிமா என்ன சொல்றான்னு? அவன் பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு போறானா? அது மட்டும் இல்லையா, அங்கேயே போய் அவன் செட்டில் ஆகலான்னு இருக்கிறானா? எப்படி அபிமா, எப்படி? இது அவனுக்கே சரியா இருக்கா? நீயே சொல்லுடா அபிமா. ஐயோ லட்சுமி, என்ன லட்சுமி இது? இப்படி அழுதுட்டு இருக்க? அழுகாத லட்சுமி, நம்ம பொறுமையா அர்ஜுனுக்கு புரிய வைக்கலாம். ஐயோ அத்தை, என்னத்தை இப்படி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஏதுன்னு அர்ஜுன் கிட்ட பேசலாம் அத்தை, நீங்க அழுகாதீங்க. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. அப்ப நீ பெங்களூருக்கு போகலன்னு சொல்லு. இல்லம்மா, நான் கண்டிப்பா பெங்களூர் போக தான் போறேன். அர்ஜுன் என்னடா இது? நீ எதுக்கு இப்போ உன் முடிவுல இருந்து மாற மாட்டேன்னு இப்படி ஒத்த கால்ல நிக்கிற? ஐயோ லட்சுமி அழாதம்மா, பிபி ஹையா ஏதாச்சும் ஆயிட போகுது. ஆகட்டுங்க ஆகட்டும், என்ன விட ஆகட்டும். இவன் எதை பத்தியும் கவலைப்படாம தானே பெங்களூர் போகணும்னு முடிவு பண்ணிருக்கான். அப்புறம் இதுக்கு என்ன பத்தி இவன் கவலைப்பட போறான்? எனக்கு என்னாலும் பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஐயோ அத்தை என்னாச்சு? அஞ்சலி அஞ்சலி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அழுகாதீங்கம்மா. இந்த அப்படி தண்ணி. ஐயோ அஞ்சலி, அது முதல்ல அத்தை கிட்ட கொடு. ஐயோ லட்சுமி, முதல்ல தண்ணி குடி லட்சுமி. ஆமா அத்தை, ஃபர்ஸ்ட் தண்ணியை குடிங்க அத்தை. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். மா ப்ளீஸ்மா, ஃபர்ஸ்ட் தண்ணியை குடிங்கம்மா. ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை? ஃபர்ஸ்ட் தண்ணியை குடிங்க அத்தை. டேய் அர்ஜுன், என்னடா உனக்கு பிரச்சனை? நீ எதுக்குடா இப்போ பெங்களூர் போய் செட்டில் ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிற? அதையாச்சும் சொல்லுடா அர்ஜுன். ஆமாடா அர்ஜுன், இப்படி நீ பெங்களூர்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? என்ன பேசுறாங்க எல்லாரும்? ஒண்ணுமே புரியல. அர்ஜுன் எதுக்கு பெங்களூர்ல போய் செட்டில் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை நம்ம தான் ரீசனா? ஐயோ, அப்படி மட்டும் இருந்துடவே கூடாது. இல்ல பிடாலிங், யாரு என்ன சொன்னாலும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் கண்டிப்பா பெங்களூர் போய் செட்டில் ஆக தான் போறேன். ஒருவேளை என்னாலதான் நீ பெங்களூர்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறியா அர்ஜுன்? என்னால சத்தியமா முடியலடி. எங்க திரும்பினாலும் நீங்க நானும் சேர்ந்து இருந்த ஞாபகம் தாண்டி வருது. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா இந்த வீடே எனக்கு நரகமாயிடுமோன்னு பயமா இருக்குடி அஞ்சலி. அதான் யாரும் வேணா எதுவும் வேண்டான்னு பெங்களூர்ல போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. பார்வையே சொல்லுதே அர்ஜுன், நீ பெங்களூர்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு நான் தான் காரணம்னு. ஐயோ, ஆனா இன்னும் 2 நாள்ல நான் ஊருக்கு போயிடுவேனே அர்ஜுன். அப்புறம் எதுக்கு அர்ஜுன் நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க? கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? பாத்தீங்களாங்க, அவன் பாட்டுக்கு அவன் எடுத்த முடிவுல உறுதியா அப்படியே நிக்கிறாங்க. இவ்வளோ சொல்லியும் அவன் எந்த பதிலும் சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்னங்க பண்றது? இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். கடவுளே, அவன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான், எனக்கு எங்க வீட்டை தவிர வேற எங்கேயும் போக பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமே எங்க வீடு தானே. அப்படி அவனுக்கு பிடிச்ச வீட்டையே நான் பிடிக்காத மாதிரி மாத்திட்டேனே. கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ லட்சுமி, அர்ஜுன் கிட்ட என்ன ஏதுன்னு பொறுமையா உட்காந்து பேசலாமா? நீ ஃபீல் பண்ணாத. ஆமா அத்தை, அர்ஜுன் கிட்ட பொறுமையா உட்காந்து பேசி பார்க்கலாம் அத்தை. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை. ஆமா லட்சுமி, என்ன ஏதுன்னு அர்ஜுன் கிட்ட பேசி பார்க்கலாம் லட்சுமி. இப்போ வா லட்சுமி, ஃபர்ஸ்ட் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு லட்சுமி. ஏங்க ப்ளீஸ்ங்க, எப்படியாச்சும் அர்ஜுன் கிட்ட பேசி அவன் பெங்களூர் போகாத மாதிரி பண்ணிடுங்க. அவன் தானங்க அடிக்கடி சொல்லுவான், எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுமா, நான் எப்பவுமே உங்க கூட தாமா இருப்பேன், அதுவும் இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. இப்போ எப்படிங்க அவன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம்? அதை தாங்க என்னால தாங்கிக்க முடியல. சரிமா லட்சுமி, நாங்க பேசிக்கிறோமா, நீ ஃபர்ஸ்ட் வா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வா. என்னாச்சு இந்த அர்ஜுனுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்? அவன் இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு அப்படி என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. அர்ஜுன் கிட்ட இதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். இவன் என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா? அஞ்சலி, அஞ்சலி, ஏ அஞ்சலி, ஒன்ன தாண்டி காதல விழுகுதா இல்லையா?
கூப்பிட்டியா அபி? என்னது கூப்பிட்டியாவா? அடியே நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன்டி. என்னடி ஆச்சு உனக்கும் அர்ஜுனுக்கும்? ரெண்டு பேருமே நல்ல ஜாலியான கேரக்டர்ஸ். கொஞ்ச நாளாவே ரெண்டு பேரும் சுத்தமா சரியில்லை. என்னதான் ஆச்சோ ஒன்னும் புரியல போ. அப்படிலாம் இல்ல அபி. என்னமோ போங்க. சரிடி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். அப்போ அர்ஜுன் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்ததுக்கு காரணம் நான் தானா? ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? என் அர்ஜுனுக்கு நான் மேல மேல கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கனே. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் கண்டிப்பா பெங்களூர் போய் தான் ஆகணும். அர்ஜுன் அர்ஜுன் நில்லுடா ஒரு நிமிஷம். சொல்ல டார்லிங். ஆமா அர்ஜுன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. டே அர்ஜுன், உனக்கு என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்போ திடீர்னு பெங்களூர்ல போய் நான் செட்டில் ஆகுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறேன்? அப்படி என்னடா நடந்துச்சு உனக்கு? அச்சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல டார்லிங். அது ரொம்ப நாளாவே பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அந்த ஆஃபரை எடுத்துக்கலான்னு தான் போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் டார்லிங். இல்லடா அர்ஜுன், நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறேன்னு தோணுதுடா. அதோட கொஞ்ச நாளாவே நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஆளே சுத்தமா சரியில்லடா. அர்ஜுன் எப்பவுமே சிரிச்ச முகமா மட்டும்தான் இருப்பான். ஆனா இப்போ கொஞ்ச நாளா உன் சிரிப்பெல்லாம் தொலைச்சிட்டு இருக்க மாதிரியே தோணுதுடா அர்ஜுன். அர்ஜுன், ஏதாச்சும் ப்ராப்ளமாடா? இப்ப என்ன டார்லிங், சிரிச்ச முகமா உள்ள அர்ஜுனை நீ பார்த்துட்டா நீ என்ன நம்புவ, அப்படிதானே? வெயிட் இப்போ நம்புறியா டார்லிங்? டேய் அர்ஜுன், என்னடா இப்படி மொக்க காமெடி பண்ணிட்டு இருக்க? நீ பெங்களூர் போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஐயோ டார்லிங், நான் தான் சொன்னனே, அதுதான் உண்மையான ரீசன். சரி என்ன விடு. ஆமா, நீ என்ன அது என்ன கிட்ட சரியா பேசுறதே இல்ல. டார்லிங், நான் உன்னை கேட்கவா? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன? ஏன்டா அர்ஜுன் இப்படிலாம் கேக்குற? அப்படிலாம் எதுவும் இல்லடா. இல்ல டார்லிங், இல்ல. நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. நீ ஆதி அண்ணா கிட்ட மட்டும் சரியா பேசுறது இல்ல, மத்த எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற. என்னாச்சு டார்லிங்? அண்ணா மேல ஏதாச்சும் கோவமா என்ன? ஆமா அர்ஜுன், உங்க அண்ணா மேல நான் கொஞ்சம் கோவமா தான் இருக்கேன். ஆனா அவர் பண்ணின தப்பு என்னன்னு அவர் ரியலைஸ் பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கோவம் எல்லாம் போயிடும். எனிஹவ், அது உங்களோட பர்சனல். அதுல தலையிடுறதுக்கு நான் விரும்பல. ஆனா அது என்ன பாவம் இல்லையா? கொஞ்சோண்டு கருணை காட்டலாமே. என்ன அர்ஜுன், உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்டாவும் இல்ல, மாம்பழமாவும் இல்ல. பின்னாடி ஒருத்தவங்களுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாத்துல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. நான் எஸ்கேப்டா சாமி. அதானே, என்ன தவிர இந்த வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறா. ஆனா என்கிட்ட மட்டும் உருன்னு மூஞ்ச வச்சுட்டு கோவமாவே இருக்கா. ஆனா அந்த கோவம் எதுக்குன்னு தெரிஞ்சாலாச்சும் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தலாம். ஆனா அவ எதுக்கு கோவமா இருக்கானே புரியல. அதுவும் அர்ஜுன் கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறா. இருடி இரு, மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரு நாள் உனக்கு வச்சுக்கிறேன். என்னடா அர்ஜுன் சொல்ற? பின்னாடி யார் நிக்கிறா? அக்கட சூடு. ஐயோ, இவர் எப்ப வந்தாரு? டே அர்ஜுன், அது என்ன முறைக்கிறாருடா? எஸ்கேப். என்னதான் நினைச்சிட்டு இருக்கா இவ மனசுல? கட்டின புருஷன் இங்க நிக்கிறேன், இப்ப மட்டும் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதான்னு பாரு. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா. என்ன பார்த்தா மட்டும் இவளுக்கு எப்படி இருக்குன்னே தெரியல. இருடி இரு, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, இவர் என்ன பக்கத்துல வராரு? கடவுளே. ஓ மேடம், அப்படி வரீங்க. இருடி இரு. என்ன இவரு தள்ளி தள்ளி போனாலும் வந்துட்டே இருக்காரு. அதோட இவர் பார்வையும் வேற சுத்தமா சரியில்லை. ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன எவ்வளவு தூரம் தான் மேடம் தள்ளி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். விட மாட்டேன்டி, இன்னைக்கு ஒன்ன விட மாட்டேன். ஐயோ கடவுளே, என்ன இவரு தள்ளி தள்ளி போக போக வந்துட்டே இருக்காரு. ஐயோ, வலி வேற அந்த பக்கம் இருக்கு. இப்போ என்ன பண்றது? இதுக்கப்புறம் எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன்டி. இதோ வரேன். என்ன? ஒன்னும் இல்லையே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பக்கத்துல நிக்கிறீங்க? வழிய விடுங்க, நான் போகணும். போ. என்னது போகணுமா? இங்க எங்க வழி இருக்கு போறதுக்கு? இவர சரி நகர்ந்து போலாம். ஐயோ கொல்றாளே, இவ்வளோ பக்கத்துல. என் கண்ட்ரோல் என்கிட்ட இல்ல. அதே பேசாம இதான் சான்ஸ், கிஸ் அடிச்சிடுறா. அபிமா, ஐயோ இவர் என்ன இவ்வளவு பக்கத்துல இருக்காரு? இவர ஐயோ விடுங்க.
ஐயோ, இந்த அம்மா இப்பதான் கூப்பிடணுமா? வழிய விடுங்க, அத்தை கூப்பிடுறாங்க. அபிமா, இது வந்துட்டு. ஐயோ நகருங்க. ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் ஆகிட்டு. போடி போ, இன்னும் எவ்வளோ நாள் தான் போறேன்னு நானும் பார்க்குறேன். ஐயோ கடவுளே, இவ எதுக்கு கோவமா இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். கண்டிப்பா அவ கோவத்தை நான் சமாதானப்படுத்திடுவேன். ஐயோ, இவளை பக்கத்துல வச்சுட்டு என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கே அவ கோவத்துக்கான காரணத்தை தெரிஞ்சு அதை இன்னைக்கே சார்ட் அவுட் பண்றோம். வேற வழியில் கிருஷ்ணா கிட்ட போயிட்டு ஐடியா கேட்க வேண்டியதான். கிருஷ்ணா, ச்சே, வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இந்த நாய் என்ன பண்ணுது? டேய் கிருஷ்ணா, டேய் வாடா, எவ்வளவு நேரமாடா உன்னை கூப்பிடுறது? சீக்கிரம் வாடா. டேய் மச்சான் ஆதி, என்னடா இந்த நேரத்துக்கு வந்து இப்படி கடன் கொடுத்த மாதிரி கத்திட்டு கிடக்க? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? கேப்படா கேப்ப, இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. என்ன இவன் ஒரு மாதிரி கேக்குறான்? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. என்ன மச்சான், மல்லிப்பூ ஹல்வா மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கே. உன் மூஞ்சில ஒரு ஒளிவட்டம் தெரியுது, அந்த வட்டத்திலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. அப்புறம் மச்சான், நேத்தி ஒரே அஜால் குஜால் தான் போல இருக்கு. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். டேய் ஏன்டா நீ வேற? டேய் மச்சான் ஆதி, என்னடா இப்படி சொல்ற? அப்போ ஹல்வா மல்லிப்பூ ஐடியா நக்கிட்டு போச்சு. ஏன்டா அந்த கொடுமையை வேற எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துற? கட்டுப்பாகுதுடா கிருஷ்ணா. என்ன மச்சான், பிளான சொதப்பிட்டியா என்ன? நாளா சொதப்பலடா, அது ஆட்டோமேட்டிக்காவே சொதப்பிடுச்சு. எனக்குன்னு எங்கேருந்து தான் வருவானுங்கன்னே தெரியலடா மச்சான். ஐயோ, எனக்கு தலையெல்லாம் எப்படி வெடிக்குதுன்னு தெரியுமாடா? இந்த அபி இருக்காலடா, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறா மச்சான், அதுவும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாடா. என்ன பார்த்தா மட்டும் 10 பேரோட கோபத்தை மூஞ்சில அப்படியே வாங்கி வச்சுட்டு உருன்னு முறைக்கிறாடா. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா கிருஷ்ணா. ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்ல. அட யாரா நீ? ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கானுங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடுறக்கே எப்பா சாமி முடியலடா என்னால. டேய், கல்யாணம் ஆனது என்னவோ உனக்குடா, ஆனா ஒரு நாளும் உனக்காக என்ன யோசிக்க வைக்கிறடா? நீ தானே மச்சான் அடிக்கடி சொல்லுவ, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளு மச்சான்னு. அதான் உன்னை தேடியே வந்திருக்க. ஒழுங்கா உருப்படியா ஒரு ஐடியா சொல்ற, இல்ல அவ்வளவுதான். சரி, கிருஷ்ணாவை நம்பியோர் கைவிடப்படார். வெயிட் மச்சான், உனக்காக இந்த டைம் சும்மா அடிப்பொலியா ஒரு ஐடியாவை கொடுக்குறேன்டா. டேய் மச்சான், நீ மொக்க ஐடியா குடுக்கறது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா, ஆனா அதுக்கு முன்னாடி விடுற பத்தியா ஒரு பில்டப், அதான் மச்சான் சத்தியமா என்னால தாங்கிக்க முடியல. ஒழுங்கு மரியாதையா பில்டப்பை குறைச்சிட்டு நல்ல ஐடியாவா ஒன்னு சொல்ற, புரிஞ்சதா? சரி, ரொம்ப முறைக்காத. இந்த வாட்டி நல்ல ஐடியாவா சொல்றேன். சப்பா, டேய் நீ ஐடியாவை அப்புறம் சொல்லு. முதல்ல கையில என்ன வச்சிருக்க? ஜூஸ் தானே, அதை குடுறா. மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு, குடிக்கலாம். என்னது இதுவா? இதெல்லாம் தர முடியாது. ஏன் தர முடியாது? அது ஜூஸ் தானே? ஆமா ஜூஸ் தான். பின்ன என்ன, மூடிட்டு குடு. இப்ப என்ன உனக்கு ஜூஸ் தானே வேணும்? வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு வேற ஜூஸ் எடுத்துட்டு வரேன். எப்பா சாமி, ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணு, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாடா, போடா. டடாயின், எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மச்சான். டேய் மச்சான், நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்னடா நினைச்சிட்டு இருக்காவ? போனா போட்டுன்னு பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறா, என்ன பார்த்தா மட்டும் அவளுக்கு சொம்ப மாதிரி தெரியுதா? இல்ல மச்சான், இல்ல இன்னைக்கு நான் அவளை விடுற மாதிரி இல்ல மச்சான். நான் பாத்துறேன்டா இன்னைக்கு, நானா அவளான்னு இன்னைக்கு பாத்துறேன்டா. டேய் மச்சான் ஆதி, எதுக்குடா இப்ப நீ இவ்வளவு கோவப்படுற? டேய் இங்க பாரு மச்சான், கோவத்துல எடுக்கிற எந்த டிசிஷனுமே சரியா இருக்காதுன்னு நீ தாண்டா அடிக்கடி சொல்லுவ. நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி கோவத்துல ஏதாச்சும் பண்ணிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல மச்சான், யாரு என்ன தடுத்தாலும் சரிடா, இன்னைக்கு பாத்துறேன்டா நானா அவளான்னு. டேய் மச்சான், என்னடா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? டேய் மச்சான் ஆதி, நல்ல ஐடியாவா உனக்கு நானே சொல்றேன்டா, கொஞ்சம் பொறுமையா இரு மச்சான் ப்ளீஸ் டா. நீ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண போய் அது வேற மாதிரி முடிஞ்சு போற மச்சான். இல்ல மச்சான், நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன பண்ணினா அவ கோவத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க முடியுமோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிற மச்சான் அவளுக்கு. டேய் மச்சான், என்னடா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? சரிடா, அப்படி என்ன தாண்டா பண்ண போற? அதையாச்சும் சொல்லுடா. சொல்றேன் மச்சான், சொல்றேன். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த ஆதிக்கிட்டே அவ ஆட்டத்தை காட்டுவா. என்ன பார்த்தா அவளுக்கு எப்படா தெரியுது? எல்லார்கிட்டயும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாளாம், என்ன பார்த்தா மட்டும் முறைப்பாளாம். என்ன பார்த்தா எப்படா தெரியுது? எப்படி தெரியுது? அதான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான். நேரா அவகிட்ட போறேன். போய் நேரா அவகிட்ட போய் அவ கையில கால்ல விழுந்தாலாச்சும் அவ கோவத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். அடச்சி, காலில் விழுகிறதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணியாடா? நான் கூட நீ கோவத்துல ஏதோ பண்ண போற என்னமோ ஏதோன்னு சொல்லி பயந்துட்டேன். வேற எனக்கு வழி தெரியல மச்சான், அதான் அவ காலே விழலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஏன் இப்போ பொண்டாட்டி காலில் விழுந்தா என்னடா தப்பு? அவ என்னோட அபிடா, என்னோட பொண்டாட்டிடா. அவ கையில காலில் விழுறது ஒன்றும் தப்பு இல்லையே.
ஆமா ஆமா தப்பு இல்லதான். இந்த ஈர வெங்காயத்தை முன்னாடியே பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானடா. முன்னாடியே எனக்கு தோணலையே மச்சான், இப்பதானே தோணுச்சு. அதான் இதுக்கப்புறமும் டிலே பண்ண வேண்டாம், இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அப்புறம் மச்சான் எப்படி மச்சான் என்னோட ஐடியா? வாயில நல்லா வருது, அப்புறம் வண்டையா கேட்டுருவேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத மச்சான். அது சரி, இந்த நேரத்துல எவன் கால் பண்றான்னு தெரியல. டேய் இருடா, எவனை ஃபோன் பண்றான்னு போய் பேசிட்டு வரேன். இதுதான் கரெக்டான ஐடியா. பேசாம நேரா அபிகிட்ட போறோம், அவ கையில காலில் விழுந்தாலாச்சும் அவ கோவத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்துறோம். எஸ் எஸ். டே ஆதி, உனக்கு இருக்க அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. ஐயோ, எங்க இந்த கிருஷ்ணாவை இன்னும் காணும். சரி, அந்த நாய் வந்தோன்னே அதுகிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இவனை இன்னும் ஆளை காணுமே. இந்த நாய் இப்போதைக்கு வராது போல. சரி, பேசாம நம்ம கிளம்பலாம். ஐயோ, ஜூஸ் என்ன பண்றது? சரி, அப்படியே போற வழியில குடிச்சுக்கலாம். என்ன இவனை ஆளை காணும், ஒருவேளை கிளம்பிட்டானோ? அது சரி, பொண்டாட்டியே கரெக்ட் பண்றதுக்கு வழி தெரிஞ்சோட உடனே எக்ஸிக்யூட் பண்ண கிளம்பிட்டான். டேய் மச்சான், ஆனா உடனே இப்படி பாக்குறதும் நல்லாதான் மச்சான் இருக்கு. இது வரைக்கும் ஊருன்னு எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருக்க ஆதியை தான் நாங்க பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பொண்டாட்டிக்கு பயந்து குடும்பஸ்த ஆதியே இப்பதான்டா எல்லாரும் பாக்குறோம். எனிஹவ், ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ மச்சான். என்ன பண்றா இவ? ஓ, புக்கு படிக்கிறா. அடி பாவி, கல்யாணம் ஆன எல்லா புதுச்சோடியும் இந்த நேரத்துல என்னென்னமோ பண்ணுவாங்கடி. நீ பொறுத்து தாண்டி உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்க. கட்டின புருஷன் குத்துக்கள் மாதிரி இங்க நிக்கிறேன், என்ன கவனிக்கிறியா? அந்த புக்லயே தான் இருக்கா. அந்த புக்கு மேல உள்ள அக்கறை கூட என் மேல இவளுக்கு இல்ல. இருடி இரு, இன்னைக்கே எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்டி. அப்புறம் பாருடி உனக்கு இருக்கு. இந்த ஜூஸ் பாட்டில் வேற, ஐயோ டென்ஷன்ல ஜூஸை வேற குடிக்கவே மறந்துட்டோமே. சரி, இப்ப ஜூஸா முக்கியம்? என் பொண்டாட்டி கையில காலில் விழுந்து அவ கோவத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதா முக்கியம். இந்த ஜூஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே அவ கையில காலில் விழுந்து எப்படி அவ கோவத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஜூஸை இங்க வச்சுட்டு போலாம். ஐயோ, இவரோட வேற ஒரே சிரிப்பா வருது. அடிக்கடி அப்பப்போ நின்று புலம்பிக்கிட்டே இருக்காரு. இவரை பார்க்குறதுக்கும் பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் பண்ணின தப்பை அவர் ரியலைஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லாதி மாமா அவங்களுக்கு. இது என்ன ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்குது? ஒருவேளை அவர் வாங்கிட்டு வந்திருப்பாரோ? அது சரி. ஐயோ, இவ்வளவு நேரம் தைரியமா இருந்தேன், இப்போ அவகிட்ட பேசணும்னு நினைச்சாவே கை கால்லாம் உதறுது. அட கடவுளே, எப்படி இருந்தானா இப்படி மாறிட்டேன். நோ ஆதி நோ, இதை விட்டா உனக்கு வேற சான்ஸே கிடைக்காதுடா. ஒழுங்கா மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு சீக்கிரமா போய் எதை பத்தி யோசிக்காம அவ காலில் பட்டுன்னு விழுந்து அவ கோபத்துக்கான காரணத்தை கேட்டு அதை உடனே சமாதானப்படுத்துற. சரி, ஓகே, ரெடி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்பா, இப்ப கொஞ்சம் ஓகே, இப்ப ரெடி. ஏய் ஆதி. என்னது? டே ஆதியா? யார் அது? நம்ம ரூம்ல நம்மள எப்படி கூப்பிடுறது? சச்சா, நம்ம காதுல ஏதோ தப்பா விழுந்திருக்கு. அதான் நம்ம சிந்தனையெல்லாம் வேற எங்கேயோ இருக்குல்ல, அதான். டே ஆதி, ஒன்ன தாண்டா கூப்பிடுறேன். என்னடா அங்க செவுத்துக்கிட்டே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க? இங்க வா. என்னது? ஐயோ, யார் அது? அபி? ஆமா, அபிதான், நான் தான் அது. ஆமா, நீ எங்கே நிக்கிற? கிட்ட வா, கிட்ட வா. என்னது? கிட்ட வரணுமா? நம்ம சும்மா கிட்ட போனாவே இவ ஓடிடுவா. இன்னைக்கு என்ன அவளே கிட்ட கூப்பிடுறா? என்னாச்சு இவளுக்கு? டேய் ஆதி, என்னடா எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? நீ அங்கேயே நிக்கிற. நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? என்ன இவ என்னென்னமோ பேசுறா, பத்தாவதுக்கு பாட போட வேற சொல்றா. ஐயோ, என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு வம்பு? அவ கூப்பிட்ட மாதிரி கிட்டக்கே போயிடலாம். அபி, ஆர் யூ ஓகே? ஏன், எனக்கு என்ன? ஐ அம் ஓகே. ஐயோ, என்னாச்சு இவளுக்கு? என்ன அது ஏதோ யோசிச்சிட்டே இருக்க? ஐயோ, தப்பு 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 தப்பு. நீ என் புருஷன், உன்னை வாடா போடா சொல்லக்கூடாது, பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. மன்னிச்சிடு ஆதி. இல்லை 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 இல்லை, மன்னிச்சிடுங்க ஆதி மாமா. ஐயோ, என்னாச்சு இவளுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தா, இப்போ இவளுக்கு என்னாச்சு? கடவுளே. என்ன ஆதி மாமா அங்கே நிக்கிறீங்க? இங்க வந்து உட்காருங்க. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்னது? ஐயோ, இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. பத்தாததுக்கு உட்கார வேற சொல்றா. சரி, உட்காரலாம். ஆர் யூ ஓகே? என்னாச்சு பி? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். போங்க ஆதி மாமா, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு தூரமா போய் உட்காந்துருக்கீங்க? பக்கத்துல வந்து உட்காருங்க ஆதி மாமா. என்னது? பக்கத்துல உட்காரணுமா? ஐயோ, என்னடி ஆச்சு உனக்கு?
நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்ப நான் அழுவேன். ஆ ஏய் இரு இரு, இப்ப என்ன உனக்கு பக்கத்துல உட்காரணும் அவ்வளவுதானே? இரு வரேன், உட்காந்துட்டேன், போதுமா? பத்தாது, இன்னும் பக்கத்துல வாங்க. என்னது இன்னும் பக்கத்துலயா? அடியே உனக்கு என்னடி ஆச்சு? இது போதுமா? போதும் 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 போதும், இதுக்கு மேல பக்கத்துல வரக்கூடாது. ஓகே? இதுல மட்டும் கரெக்டா இருடி. ஆதி மாமா, என்ன பி? இப்போ ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அது எங்க வாங்குனீங்க? ப்ளீஸ் எனக்கு இன்னொரு ஜூஸ் அது மாதிரி தரீங்களா? என்னது ஜூஸா? என்ன ஜூஸ் சொல்றா இவ? அட இவ என்ன கையில எம்டி பாட்டில் வச்சிருக்கா? அதை நான் இப்பதான் கவனிக்கிறேன். இந்த பாட்டில் கிருஷ்ணா ஜூஸ் கொடுத்தானே, அந்த ஜூஸோட பாட்டில் தானே? அந்த ஜூஸை இவ குடிச்சாளா? என்ன ஆதி மாமா, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு இது மாதிரி இன்னொரு ஜூஸ் வேணும், ப்ளீஸ் கொடுங்களேன். என்ன இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? இது வெறும் ஜூஸ் தானே? ஐயோ, இந்த கிருஷ்ணா ஜூஸ் தானே நமக்கு கொடுத்தான். இப்போ என்ன பண்றது? பேசாம அவனுக்கே கால் பண்ணி கேட்டுலாம். அபி அபி, ஒரு நிமிஷம், நான் ஒரு ஃபோன் பேசணும், பேசிட்டு வரவா? முடியாது, எனக்கு ஜூஸ் வேணும். என்னது ஜூஸ் வேணுமா? முதல்ல நீ குடிச்ச ஜூஸே என்னன்னு தெரியலடி, இதுல இன்னொன்னு வேற வேணுமா? இல்ல பி, உனக்கு ஜூஸ் எடுக்க தான் போறேன், நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரவா? ஹை, ஜூஸ் எடுக்க போறீங்களா? அப்போ ஓகே, போயிட்டு வாங்க. போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். ஓகே? சரி. டி கிருஷ்ணா. ஹலோ, சொல்லு மச்சான். என்ன மச்சான் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? ஓ, உன் பொண்டாட்டி கையில் கல்ல உளுந்து கோவத்துக்கான ரீசனை கண்டுபிடிச்சியா மச்சான்? மண்ணம் கட்டி. டி கிருஷ்ணா, எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தல, அது என்ன ஜூஸ்டா? இது என்னடா கேள்வி? அது ஆரஞ்சு ஜூஸ். ஏய் கிருஷ்ணா, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அது ஆரஞ்சு ஜூஸ் தானா? ஆமா மச்சான், உனக்கு கொடுத்தது ஆரஞ்சு ஜூஸ் தான்டா. என்னது? எனக்கு கொடுத்தது ஆரஞ்சு ஜூஸ்னா அப்போ நீ கையில வச்சிருந்தது? அது டி கிருஷ்ணா, சொல்லி தொலைடா, நீ கையில வச்சிருந்தது என்னடா? இல்ல மச்சான், அது உனக்கே தெரியும்லடா, நான் ஜூஸ்ல சரக்க மிக்ஸ் பண்ணி அடிப்பேன்னு, அதை தான் மச்சான் கலந்து வச்சிருந்தேன். என்னது? ஜூஸ்ல சரக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தியா? ஐயோ, என்ன மச்சான், என்னாச்சு? ஐயோ டி கிருஷ்ணா, நான் ஜூஸை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. என்ன மச்சா சொல்ற? அதான் நான் ஜூஸ் குடிச்ச போது ரொம்ப சப்புன்னு இருந்துச்சா, நான் கூட சரக்கு தான் சரியில்லையோன்னு நினைச்சேன். ஐயோ, என்ன மச்சாச்சு, அந்த ஜூஸை நீ குடிச்சியா என்ன? இல்ல மச்சான், அது ஆதி மாமா. டேய் மச்சான், என்னாச்சுடா? ஒண்ணுல மச்சான், நான் காலைல உனக்கு கூப்பிடுறேன்டா, வைடா பாய்டா. ஐயோ, போச்சு. அப்போ இவ கிருஷ்ணா சரக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஜூஸை தான் குடிச்சிட்டாலோ? ஐயோ, நம்ம தப்பு தான், அதை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோமே. கடவுளே, நான் அப்பவே நினைச்சேன், என்னடா இவ ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாளேன்னு. ஐயோ, இப்போ இவளை எப்படி சமாளிக்கிறது? டேய் ஆதி, எவ்வளவு நேரமாடா உன்னை கூப்பிடுறது? நீ என்ன அங்க பண்ணிட்டு இருக்க? இங்க வா. இவ போதையில தான் எப்படி உளறாளா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? முன்ன பின்ன தண்ணி அடிச்சிருந்தாலாச்சும் போதை ஏறினா எப்படி குறைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. என்ன அது, மறுபடியும் அங்கே நிக்கிற? வந்து உட்காரு. ஓ, சாரி ஆதி மாமா, வந்து உட்காருங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போறது உறுதி. ஆதி, இனிமே நீ ஏன் நினைச்சாலும் தடுக்க முடியாதுடா. செம்ம போதையில இருக்கா போல. என்னாச்சு ஆதி மாமா, ஜூஸ் எடுத்துட்டு வரல? எங்க ஜூஸ்? அது ஜூஸ் தானே, உனக்கு நான் காலையில தரேன். இப்போ நீ தூங்குறியா? என்னது, தூங்கணுமா? ஆனா எனக்கு தூக்கம் வரலையே. என்னது, தூக்கம் வரலையா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ஆதி மாமா, இங்க பக்கத்துல வாங்கல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ ஏண்டி நீ வேற. இதோ வரேன். சென்னை மேல சாஞ்சிருக்கா. அபி சொல்லுங்க ஆதி மாமா. சிலபி, அது கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கோயேன். முடியாது, எனக்கு இப்படி சாஞ்சிருக்க தான் பிடிச்சிருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் ஆதி மாமா, நகர்ந்து உட்கார மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரவா,
மாமா, உங்களுக்கு இப்படி இருக்க பிடிக்கலையா என்ன? யாரு சொன்னா? எனக்கும் பிடிச்சிருக்குதான். அபி, நான் உன்னை கேட்கவா? ஒன்று என்ன ஆதி மாமா, எத்தனை வேணாலும் கேளுங்க. அது சரி. ஆமா அபி, என்ன உனக்கு பிடிக்குமா? என்ன ஆதி மாமா இப்படி கேட்குறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமாம், இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை தான் அதிகமாம்மா. எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் தான் ரொம்ப சிடு மூஞ்சியாக இருப்பீங்க. அதனாலே எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும் தெரியுமா? ஐயோ அப்படியா? ஆமாம். ஆதிமாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லுவேன். ஆனால் இதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்லு. என்ன விஷயம் தெரியுமா? எனக்கு நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி ஒருத்தவன் கனவுல வந்துட்டே இருப்பான் ஆதிமாமா. எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னது? வெயிட் வெயிட் வெயிட், நான் இன்னும் ஃபுல்லாக சொல்லியே முடிக்கல. அப்புறம் அவன் கனவுல வந்துட்டே இருந்தானா, ஆனால் அவன் மூஞ்ச மட்டும் நான் பார்க்கவே இல்லை ஆதிமாமா. அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த மருது பைய என்கிட்ட வம்புலத்தப்ப நீங்கள் என்னை ஃபஸ்ட் டைம் காப்பாற்றினீங்கல்ல, அப்போ நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா என் கனவுல வந்தவனே நீங்கள் தான் ஆதிமாமா. எப்படி சூப்பராக இருக்குல்ல? என்ன சொல்ற அபி? உண்மையாவா? ஆமாம், சத்தியமா என் கனவுல வந்தவங்க நீங்க தான் தெரியுமா? அப்படியே அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், டிட்டோ அப்படியே நீங்க தான் அதிகமாமா. அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் ஒரு உண்மையை சொல்லவா? எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ஆதிமாமா. ஆனால் ஏன் எதுக்குன்னெலாம் தெரியல. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அபி. எனக்கு தான் தெரியுமே உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. ஆனால் நான் உங்கள் மேலே ரொம்ப கோவமா இருக்கேன். போங்க ஆதிமாமா, பேசாதீங்க என்கிட்ட. போங்க போங்க போங்க. அப்பா, ஒரு வழியா என்ன கோவம்னு சொல்ல போறா. கேட்ட வேண்டியதான். என்ன கோவம் அபி என் மேல உனக்கு? என்ன கோவமா? அவ்வளோ கோவம் உங்கள் மேலே எனக்கு. போங்காதி மாமா, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை தெரியுமா? சரி சரி, என்ன கோவம்னு சொல்ல அபி. அதுவா, அது ஒன்றும் இல்லை ஆதி மாமா. அண்டு மாமா கூட எனக்கு கல்யாணம்னு சொன்னாங்களா, ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் ஆதி மாமா இருந்தீங்க. நான் நினச்சேன் உங்கள் மனசுலேயும் நான் தான் இருப்பேன், அதனால நீங்கள் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னு. ஆனால் நீங்கள் நிறுத்தவே இல்லை தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கு நான் ஃபாரினுக்கு போகிறேன், திரும்ப வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு அர்ஜுன் கிட்டேயும் கிருஷ்ணா அண்ணா கிட்டேயும் சொன்னதை நான் கேட்டேன் தெரியுமா? அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அப்போ நீங்கள் உங்கள் மனசில் நான் இருந்தும் இன்னொருத்தவங்களுக்கு என்னை விட்டு கொடுக்க ரெடி ஆகிட்டீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே செம கோவம் அதிகமாம்மா. அந்த கோவம் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு அப்போ என்ன உண்மையிலேயே பிடிக்காது தானே? அதனால தானே அன்பு மாமாவே என்னை கல்யாணம் பண்ணி கேட்டோன்னு நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க. இந்நேரம் அந்த மருது மட்டும் என்னை கடத்திட்டு போகலன்னா இந்நேரம் அன்பு மாமாவே என்னை கல்யாணம் பண்ணி கேட்டோன்னு நீங்கள் அப்படியே இருந்திருப்பீங்க தானே? எனக்கு தெரியும். அடி பாவி, இதுதான் உன் கோவத்துக்கான காரணமாடி. அடியே மக்கு பொண்டாட்டி, நடந்ததே வேறடி. இது தெரியாம எதுக்குடி என் மேல நீ இவ்வளோ கோவமா இருந்த? ஐயோ பாரு, எனக்கு இது கூட தெரியல. ஏ அபி ப்ளீஸ் டி, எதுக்கு நீ அழுகுற? அழாத. இல்லை, எனக்கு அழுகையாக வருது. இப்போ சொல்லுங்க, நீங்கள் பண்ணினது தப்பு தானே? அப்போ நான் கோவமாக இருக்கிறது சரி தானே? ஆமாம் ஆமாம், நான் பண்ணது தான் தப்பு. ப்ளீஸ் அபி, என் செல்ல குட்டியில் அழாதீங்க. அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்குமா ஆதிமாமா? இது என்னடி கேள்வி? எனக்கு ஒன்றை மட்டும்தான் அவ்வளோ பிடிக்கும். என் மனசு ஃபுல்லாகவும் நீ மட்டும் தாண்டி இருந்த என் மாயக்காரி. ஹை, நிஜமாவா? ஆமாண்டி, என் செல்ல பொண்டாட்டி. அப்போ ஏன் நீங்கள் எனக்கும் அன்பு மாமாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த எதுவுமே பண்ணலை? அதை இப்போ நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. ஸோ நீ புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கும்போது இந்த மாமா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், ஓகேவா? டபுள் ஓகே ஆதி மாமா. குட் கேர்ள். சரி, இப்போ தூங்குறியா? ஆமாம் ஆதி மாமா, உடம்புலாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது. சரி, நான் தூங்கவா? சரி தூங்கு. குட் நைட் ஆதி மாமா. குட் நைட் அபி. அடி பாவி, இவ்வளோ லவ் பண்ணுறியாடி என்ன?
அப்போ உன் கோபத்துக்கான காரணம் இதுதானா? அது ஏன் என் மக்கு பொண்டாட்டி. சரி, அத கோபத்துக்கான காரணம் தெரிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் பாரு, ஆதி மாமா உன்னை எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வைக்கிறேன். ஐ லவ் யூ so much அபி. லவ் யூ டூ ஆதி மாமா. சரி சரி.